அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து பிரச்சனையை சரி செய்யும் எளிமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்று இருக்கும் பல்வேறு பிரச்சனைகளில் வாஸ்து பிரச்சனை கொஞ்சம் பெரிய அளவில் பூதாகரமாக பார்க்கப்படுகிறது என்றே சொல்லலாம். ஒரு வீட்டில் வாஸ்து சரியாக அமையாவிட்டால் அந்த வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்த வண்ணமே இருக்கும். வீட்டில் உள்ளவருக்கு உடல்நல கோளாறு, வருமான தடை போன்ற ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்திலும் விட நாம் தெய்வ வழிபாட்டை கூட சரிவர செய்ய முடியாது. அந்த அளவிற்கு வாஸ்து பெரும் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போதைய சூழ்நிலையில் வீடு கிடைப்பதே பெரியதாக இருக்கும் நிலையில் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் எல்லாம் இந்த வாஸ்து பிரச்சனையை பற்றி யோசிக்க கூட முடியாது. சொந்த வீட்டுக்காரர்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டுதான். புதிதாக கட்டிய வீட்டில் ஏதேனும் வாஸ்து பிரச்சனை என்றால் என்ன செய்வது? இப்படியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எளிய ஒரு பரிகார முறையைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லப்படுகிற பரிகாரங்களை செய்தால் எளிமையான முறையில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாஸ்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது. அதை பற்றி இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் வாஸ்து பிரச்சனைக்காக 2 பரிகார முறைகளை பற்றி சொல்ல போகிறேன். இரண்டும் மிக மிக எளிமையானது தான், எல்லோராலுமே செய்யக்கூடியது தான். முதல் பரிகாரமானது வீட்டின் தென்மேற்கு திசையில் வடகிழக்கு திசையை பார்த்தவாறு வயிறு பெருத்த பொம்மையை வாங்கி வைக்க வேண்டும். வயிறு பெருத்த குபேர பொம்மை, விநாயகர் அல்லது மகாராஜா போன்ற தோற்றமுடைய பொம்மை இவற்றை வாங்கி வைக்கலாம். பெரும்பாலான கோவில்களில் தென்மேற்கு திசையில் நிறுத்தி மூலை அல்லது கன்னி மூலை என சொல்லுவார்கள். இந்த மூலையில் தான் விநாயகரை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். கோவில்களில் ஏற்படும் வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய இந்த முறையைத்தான் நாமும் வீட்டிலும் பின்பற்றுகிறோம். இந்த ஒரு பரிகாரம் வாஸ்து பிரச்சனை பெருமளவு சரி செய்யக்கூடியது என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, இன்றைய சூழ்நிலையில் எல்லோரு வீட்டிலும் கேன் வாட்டர் தான் பயன்படுத்துகிறோம். இந்த பரிகாரத்திற்கும் ஒரு கேன் வாட்டர் புதியதாக வாங்கி கொள்ளுங்கள். அதில் கொஞ்சம் கல்லுப்பை வாங்கி போட்டு விடுங்கள். அதன் பிறகு அதன் மூடியில் சின்ன சின்ன துளைகளை போட்டு விடுங்கள். அதாவது உப்பு கலந்த பின்பு அந்த தண்ணீர் நீராவியாக வெளிவர வேண்டும். இதுதான் முறை. இதை வீட்டின் வடகிழக்கு மூலையில், அதாவது ஈசானி மூலையில் கொண்டு வைத்து விடுங்கள். இந்த தண்ணீரை வாரத்திற்கு ஒரு முறை வெளியில் கொட்டிவிட்டு புதியதாக தண்ணீர் ஊற்றி இதே போல உப்பையும் கொட்டி வைத்து விட்டால் இதுவும் வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளை பெருமளவு தடுக்கக்கூடிய ஒன்று. இன்றைய சூழ்நிலையில் வீடு கட்டுவதும் வீடு மாறுவதும் பெரிய விஷயமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் இது போன்ற பிரச்சனைகளுக்காக நம்மால் அடிக்கடி மாற்றிக்கொண்டு அல்லது சரி செய்து கொண்டு இருக்க முடியாது. அந்த வகையில் வாஸ்து சாஸ்திரங்கள் கொடுத்துள்ள இந்த எளிமையான பரிகாரங்களை செய்து நம் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் பெரும் பிரச்சனைகளில் இருந்து நம்மை காத்து கொள்ளலாம் என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.